கமல் சார் தான். அவர் ப்ரொஃபஷன்ல அவரை மாதிரிலாம் ஒரு அப்பெல்லாம் சன் டிவி வரல. ஆனா கலைத்துறை வந்து கடவுள் போட்ட பிச்சை. ஹேர் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துப்பேன் நான் மற்றவங்க மாதிரி. எனக்கு உடம்பு ஃபுல்லா முடி இருக்குங்க. சிட்டி பேங்க்ல இமீடியட்டா ஒர்க் போனேன். நான் வாங்கின சேலரி வந்து ராம்கி கூட ஊர்வசி கூட நடிக்க போறோம். கமலேஷ் அவர்கள் இப்போ அவருடைய ஆக்டிங் அந்த தர்ஸ்ட்ன்றது எங்க இருந்து ஆரம்பிச்சது? ஏன்னா ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஆரம்பிச்சது அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. சோ நீங்க ஸ்கூல் டைம்ல இருந்தேவா இல்ல காலேஜ்ல இருந்தா? இல்ல எனக்கு வந்து இப்ப நீங்க ஆக்டிங் கேரியர் அந்த இது வந்து எப்ப எனக்கு டேஸ்ட் ஆரம்பிச்சதுன்றது வந்து எனக்கே தெரியாது ஆக்சுவலா. இப்போ எப்படின்னா இப்போ என்னோட ஸ்கூலிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்துன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ரேஞ்ச்ல இருந்தே வச்சுக்கோங்களேன். அப்பத்துல இருந்தே நான் படிச்ச ஸ்கூல்ஸ்ல வந்து எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். சிங்கிங்கா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், எந்த அந்த மாதிரி எனக்கு ஸ்கூல்ல என்ன காம்படிஷன்ஸ் வந்தாலும் நான் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் வெளியில போயிட்டு பல ஸ்கூல்ஸ்க்கு நடுவில் நம்ம பெர்ஃபார்ம் பண்றது அதுலயும் நான் வந்து டான்ஸ் ஆக்டிங் அப்பெல்லாம் வந்து இந்த சிவாஜி சார் வசனம் மாதிரி பக்கம் பக்கமா பேசுறது அதெல்லாம் அப்போ இந்த ஸ்கூல்ல இருந்தே எனக்குள்ள அது இருந்திருக்கு. அது எனக்கே தெரியல. ஸோ அப்போ அந்த ஸ்கூல்ல இருக்கவங்க வந்து கூட படிக்கிறவங்க ஸோ எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணும்போது அது வந்து எனக்கு அதுல உண்டான ஆர்வமும் நாட்டமும் நிறைய ஆயிடுச்சு எனக்கு. பட் ஆனா நான் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அப்ப இல்லை. ஓகே. பட் ஸ்கூல்ல பெர்ஃபார்ம் பண்ண நான் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட். எங்க போனாலும் எனக்கு எப்பவுமே என்னன்னா ஒரு சின்ன வயசுல இருந்து இந்த கப்பு மேல சர்டிபிகேட்ஸ் மேல மெடல்ஸ் மேல இது மேல எல்லாம் எப்பவுமே மோகம் அதிகம். வேற யாராவது வாங்குறாங்கன்னா எப்படா இதை நான் வாங்குவேன், எப்படா இந்த சர்டிபிகேட் நான் வாங்குவேன், எப்ப இந்த மெடல், எப்ப நான் கப்பு தூக்குவேன், அந்த மாதிரி எனக்குள்ள எப்பவுமே வந்து ஒரு ஆர்வம் எப்பவுமே எனக்குள்ள இருக்கு. சோ அதுதான் வந்து என்னை இன்னி வரைக்கும் தள்ளிட்டு போகுது. இப்போ நீங்க வீட்டுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா கூட இருக்கும் ஒரு 800 கப்பு இருக்கும், 800 மெடல்ஸ், அந்த மாதிரி நிறைய சர்டிபிகேட்ஸ் நான் வாங்கின மொமெண்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய எல்லாமே வெரி சொல்றத பார்த்தா இதுக்கு தனி வீடு கட்டணும் போதாங்க. அப்படிதான் எனக்கு ஒரு தனி ரூம் இந்த மாதிரி ஒரு பெரிய ரூமை கட்டி ஃபுல்லா வச்சா அவ்வளோ அவார்ட்ஸை நான் வைக்க முடியும். பட் என்னால அதெல்லாம் பண்ண முடியல. நான் இருக்கிற வீட்டுலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொட்டி கட்டி பேக் பண்ணி 2001 2002 2003 அப்படி போட்டு எல்லாத்தையும் பரண மேல வச்சிருக்கேன். வேற என்ன பண்றது நானு? எது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அவார்ட்ஸா இருக்கோ அதெல்லாம் எடுத்து நான் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். மத்தபடி என்னால எதையுமே வந்து தூக்கி போட முடியல. சோ எனக்கு வேணாம் அப்படின்னு இதை பார்க்கும்போது ஐயோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் அதை எப்படி நம்ம தூக்கி போடுறது, அதனால நான் பண்ண பேக் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளவு என்னோட மெமரிஸ் வந்து பத்திரமா பேக்கிங்ல இருக்கு. நாளைக்கு என் பொண்ணு வளர்ந்து வந்தானா எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பிரிச்சு காட்டலாம். சூப்பர். சோ அதுதான் முடிக்கிறேன். ஸ்கூலிங்ல இருந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணதுனால காலேஜ் வரைக்கும் அது தொடர்ந்து வந்துச்சு. காலேஜ்ல நான் படிக்கும்போது என்னுடைய மாமாவோட ஃப்ரெண்ட் வந்து KR சார், அவர் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர். அப்போ வந்து அவர் ஈரமான ரோஜாவேன்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுல நீங்க மோகினி நடிச்சிருப்பாங்க, சிவா நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்துக்கு வந்து எனக்கு வந்து முதல்ல எனக்கு வந்து ஹீரோவா நடிக்க ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ அவரு கல்யாணத்துல பார்த்துட்டு நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. பட் அப்போ அம்மா வந்து இல்ல வேண்டாம், நீ படிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு டிகிரியாவது முடிச்சிரு ஃபர்ஸ்ட். ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் நீ போலான்னு போது எனக்கு வந்து அது கை நழுவி போச்சு. திருப்பி சாரே வந்து KR சாரு திருப்பி அடுத்தது வந்து ஒரு மாயா பஜார் 1995 ஒரு படம் எடுத்தாரு. அது நான் செகண்ட் இயர் முடிச்சு ஃபைனல் இயர் வரும்போது ஸோ நான் சொன்னது அந்த வாய்ப்பும் போச்சு. சரி நான் அட்லீஸ்ட் இந்த வாய்ப்பையாவது நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்ல நான் அதில் ஜாயின் பண்ணேன். ஸோ அது ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் நடிச்சு எல்லாம் 94ல நான் என்டர் ஆனேன் ஃபீல்டு. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 30 இயர்ஸ். 30 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி இப்போ இன்னமும் சக்சஸ்ஃபுல்லாவே வந்துட்டு உங்க கரியரை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு மக்கள் காரணம், என்னுடைய ஃபேமிலி காரணம், கடவுள் காரணம். ஓகே. சோ மாயா பஜார்ல ராம்கி சாரோடைய டூப்பா ஒரு நெகட்டிவ் இது மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி இருக்குது அப்படின்னு எதுவும் யோசிக்கலையா நீங்க? இல்ல அப்படிலாம் எனக்கு அப்போ அவ்வளவு நாலேஜ் கிடையாது. படம் நடிக்க போறோம், ராம்கி கூட ஊர்வசி கூட நடிக்க போறோம், நம்ம செகண்ட் ஹீரோ, அப்படிலாம் நமக்கு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, சரி ஓகே நம்ம ஸ்கிரீன்ல வர போறோம், அதுவும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறோம் போது ஒரு நல்ல பேர் எடுக்கலாம், அந்த ஒரு எய்ம் தான் இருந்தது.
ஸோ அப்போ வந்து எனக்கு இத்தனை சீன் பண்ணணும், இவ்வளோ டயலாக்ஸ் வரணும், நான் இவங்க முன்னாடிலாம் அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதுவும் நான் என்ட்ரு ஆன உடனே எனக்கு இம்மீடியட்டாக கிடைச்ச ஒரு ஃபர்ஸ்ட் அப்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ராம்கி சாரும் நானும் ஒரே பர்த் டேட். 2 ம். பேருமே மார்ச் 31 ம், போன ம். உடனே பர்த்டே 2 பேருக்கும் கேக்லாம் வெட்டினாங்க. ஸோ அதெல்லாம் என்னுடைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் என்னால மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் அதெல்லாம். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த எய்ம் அப்போலாம் சத்தியமா தெரியாது. ஓகே. ஏதோ நடிக்கணும், நடிச்சு வெளில வந்தா ஓகே அப்படின்றது மட்டும்தான். ஸோ ராம்கி சாரோட உங்களுக்கு இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ வரைக்கும் அவரோட கான்டாக்ட் ஏதாவது இருக்குங்களா? இப்போ கூட அவர பார்த்தேங்க. ரீசென்ட்டா ஒரு ஒரு 2, 3 மந்த்ஸ் பேக் நாங்க வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போம்போது நான் ஏர்போர்ட்ல பார்த்தேன். ம், அவர் ம். கூட நின்னு நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஹி ரெகக்னைஸ்ட் மீ பிகாஸ் ரொம்ப லாங் டைம்க்கு அப்புறம் நடுவுல அங்கங்க எங்கேயாவது பார்ப்போம். ம், பட் ம். அவர் வந்து அன்னைக்கு என்ன அந்த ரெஸ்பெக்ட்ல பார்த்தாரோ, இன்னைக்கு வரைக்கும் அதே ரெஸ்பெக்ட்ல தான் பார்க்குறாரு. அதே ஸ்மார்ட்னஸ் அவர்கிட்ட இருக்கு. நான் அவர பார்த்து நான் சொல்லியிருக்கேன், "சார் நீங்க அன்னைக்கும் அப்படிதான் இருக்கீங்க, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கீங்க. என்னைக்கும் இப்படியே இருங்க." ஸோ நீங்க அவர பார்த்து சொன்னீங்க. நாங்க உங்கள பார்த்து சொல்றோம். அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாரி தான் இருக்கிறீங்க. அதே தேங்க்ஸ். மாதிரி அந்த லுக் வந்து மெயின்டெயின் பண்றீங்க. எப்படி முடியுது? தெரியலங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஹேர்னுடைய சீக்ரெட் சொல்லுங்க. ஹேர் ஃபால்லாம் எங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்குது. ஐயோ! நீங்க நெறைய பேர் மட்டும் இத எப்படி அப்படி கேட்டாங்க மேடம். இது வந்து எனக்கு தெரியலங்க. அது வந்து ஜெனடிக்ஸ் தான். ஓகே. ஆக்சுவலா என்னுடைய அப்பா, அம்மா, தாத்தா அவங்க கிட்ட தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். பட் என்னன்னா, நான் ஹேர் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துப்பேன். நான் மத்தவங்க மாதிரி வந்து நெறைய இந்த ஹேர்ல வந்து இந்த இது போடுறது, ஸ்டிஃப்னஸ் குடுக்குறது, அந்த இது குடுக்குறது, ஆயில் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே. ஒன்லி கோகனட் ஆயில் மட்டும் தான் இன்னி வரைக்கும். நான் டெய்லி நைட் படுக்கும்போது கோகனட் ஆயில் போட்டு படுத்துருவேன். அடுத்த நாள் ஹெட் வாஷ் அவ்வளோதான். வேற எந்த தனிப்பட்ட முறையிலும் நான் ஹேருக்காக எந்த ட்ரீட்மெண்ட்டும் நான் எடுத்தது கிடையாது. அப்படியா? ஆமா. சூப்பர். எனக்கு உடம்பு ஃபுல்லா முடி இருக்குங்க. அதுதான் என்னுடைய ப்ளஸ்ஸே. என்னன்னு கேட்டா, நான் நெறைய பேர்கிட்ட கிண்டலா சொல்லுவேன். ஓகேங்க, ஏதாவது யாருக்கா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் வேணும்னு கேட்டா, சைஸ் வாரியா வச்சிருக்கேன். நீங்க வேணா எடுத்துக்கங்க அப்படின்னு. அது வந்து கடவுள் குடுத்த அந்த ஹார்மோன் அது. எங்க அப்பா, அம்மா தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு. ஓகே. உங்க ஃபிட்னஸ் சீக்ரெட் என்ன? சொல்லுங்களேன். ஃபிட்னஸ்லாம் நான் ரொம்ப மோசமா இருக்கேங்க. நீங்க வேறங்க. முன்னாடி இருந்த ஃபிட்னஸ் இப்ப கிடையாதுங்க ஆக்சுவலா. எனக்கு வந்து எப்பன்னா, பேண்டமிக் டைம் வரைக்கும் உண்மையிலேயே நான் ரெகுலரா டெய்லி 5 to 6 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போவேன், மார்னிங் ஜிம் போவேன், எல்லாமே இருந்துச்சு. அந்த பேண்டமிக் அப்புறமா கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துச்சு. அது 2 வருஷம் ஒண்ணுமே பண்ணாம இருந்து வீட்லயே இருந்து இருந்து அது ஒரு மாரி நெறைய பேர் அந்த டைமை கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணாங்க. வீட்ல எக்சர்சைஸ் பண்ணிட்டு எல்லாமே. நான் அத பண்ணல. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கேன். இப்ப திருப்பி என் ஒய்ஃப் என்ன திட்டுறா ரொம்ப. ஸோ கண்டிப்பா திருப்பி போக ஆரம்பிச்சுருவேன். ஓகே. சோ உங்க காலேஜ்ல இருந்தே செகண்ட் இயர்ல உங்களுடைய சினிமா ஆக்டிங் வந்து ஆரம்பிச்சிருந்தீங்க. அண்ட் அதுக்கப்புறமா உங்க ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா பண்ண ப்ராஜெக்ட் என்ன? இல்லன்னா டைரக்ட்டாவே அப்போ வந்துட்டு பேங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்ல என்னோடது வந்து நான் டபுள் டிகிரி முடிச்சேன். நான் படிச்சது விவேகானந்தா காலேஜ். ஒன்ஸ் அதுலேருந்து முடிச்சு பிகாம் முடிச்சேன். வெளியில எக்மோர் இன்ஸ்டிடியூட்ல ஐசிடபிள்யூஏ. ஸோ இது எல்லாமே நான் முடிச்சு விவேகா முடிச்சது கோல்ட் மெடல். நான் கோல்ட் மெடலிஸ்ட்டா தான் வெளில வந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து சிட்டி பேங்க்ல இம்மீடியட்டா ஒர்க் போனேன். ஏன்னா என்னுடைய மார்க்ஸ் பார்த்துட்டு எனக்கு இம்மீடியட்டா எனக்கு அங்க வேலை கிடைச்சது. அப்ப நான் சொல்றது வந்து 93. ம், ம். 93ல வந்து ஆல்மோஸ்ட் லைக் நான் வாங்கின சேலரி வந்து 18,000 19,000 வாங்கினேன். அப்போ 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 So, இப்பெல்லாம் இன்னைக்கு வந்து லேக்ல ஆமா, இன்னைக்கு அப்படின்ற எப்படி அளவுக்கு. கம்பேர் பண்ணீங்கன்னா எப்படி ஒரு 1,50,000 ரூபாயிலிருந்து 2,00,000 ரூபாய் சேலரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கம்பேர் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அன்னைக்கு அந்த ரேஞ்ச் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரெடிட் கார்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ம், ஸோ ம். நான் வந்து அசிஸ்டன்ட் சீனியர் மேனேஜரா கிரெடிட் கார்ட்ஸ்ல சிட்டி பேங்க்ல ஜாயின் பண்ணேன். ஓகே. ஸோ 1 இயர் டிராவல் தான் பண்ணியிருக்கேன். பட் அங்கேயும் நான் வந்து பெரிய கோல்டு மெடலிஸ்ட். நான் என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அதான் எனக்கு எப்பவுமே அந்த மெடல்ஸ்னா எனக்கு வந்து ஒரு வெறி. எந்த இடத்துக்கு போனாலும் நான் வந்து எனக்கு அது என்னை இழுக்கும். என்ன அறியாம எனக்கு அது இழுக்கும் அது. ஸோ அது என்னன்னா, அங்க போயிட்டு ஒரு 10 பேர் எனக்கு முன்னாடி மெடல் வாங்கினோனே, இந்த வருஷம் நான் வந்து 10 வாட்டியாவது நான் மேல ஏறணும் ஸ்டேஜுக்கு அப்படின்னு என் டார்கெட். எனக்கு என்ன குடுத்துருக்காங்க, சிட்டி பேங்க்ல வந்து நீங்க இவ்வளோ கார்டு தான் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து நீங்க 4 கார்டு இல்ல 5 கார்டு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மாசம் இவ்வளோ கார்டு நீங்க வந்து முடிச்சிருவீங்க அப்படின்னு எனக்கு டார்கெட் குடுக்குறாங்க. அவன் எனக்கு ஒரு நாளைக்கு 4 கார்டு தான் குடுத்தான். நான் ஒரு நாளைக்கு 80 கார்டு பண்ணேன். ஸோ அப்ப பார்த்துக்கங்க நான் எப்படி பண்ணியிருப்பேன்னு, எப்படி அலைஞ்சிருப்பேன். எவ்வளோ அடுத்தது இன்னும் இப்ப வரைக்கும் நீங்க சிட்டி பேங்க்ல போனீங்கன்னா, என்னுடைய ரெக்கார்டு இருக்கும். கோல்டு மெடல் யாருமே அத இன்னி வரைக்கும் பிரேக் பண்ணல. பண்ண முடியாது. ஏன்னா, அது அப்படி அலைஞ்சிருக்கேன் நானு. வெறித்தனமா சுத்துவேன். ஸோ இன்னைக்கு இவ்வளோ முடிக்காம வீட்டுக்கு போகக்கூடாது. நைட் 11 மணி ஆனாலும் சுத்துவேன். ஸோ அப்படி ஒர்க் பண்ணுவேன். இதே தான் எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலயும். இன்னைக்கு நான் வந்து இந்த இடத்துல நான் பேர் வாங்கணும், எடுக்கணும்னு முடிவு பண்ணா, அது வெறித்தனமா நான் வேலை செய்வேன்.
ஸோ அது எனக்குள்ள இருக்கிற எப்பவுமே அது இன்பார்ன் குவாலிட்டி. அதாவது ஹார்ட் ஒர்க்னுவாங்க. இது வந்து அதுதான். ஹார்ட் ஒர்க் கூட இல்ல. அதுக்கும் அதுக்கும் மேல. தாண்டி தான். ஆமா. எப்பவுமே எனக்கு வந்து அந்த அப்ரிசியேஷன் வேணும். கைத்தட்டல் வேணும், விசில் சத்தம் வேணும். எனக்கு காசெல்லாம் செகண்டரி. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு நடிகனுக்கு உண்டான ஒரு வெறி என்ன, எப்பவுமே எனக்கு அந்த கைத்தட்டல், புகழ்ச்சி, அதெல்லாம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது அது அதுதான் வந்து எனக்கு வந்து இன்னும் ஒரு நம்மள எங்க பூஸ்ட் அப். ஆக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு பூஸ்ட் அப். அடுத்த லெவல் நம்ம போறதுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். சூப்பர். சோ அப்படிப்பட்டு வேலை பார்த்தீங்க. நைட்டும் பகலுமா வேலை பார்த்துருக்கிறீங்க. ஆனா என்ன ஒரு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லன்னா என்ன ஒரு கட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாமா? அந்த வேலைய விட்டுட்டு வெளியில வர்றதுக்கு? அது வந்து எப்படி சொல்றது மேடம்? அன்னைக்கு வந்து நான் இருந்த சூழ்நிலைகள் வந்து எனக்கு என்னமோ நம்ம இங்க போனா ஜெயிச்சுருவோம் அப்படின்னு ஒரு அதுதான் வந்து எனக்கு ஸ்கூல்ல வந்து நான் பண்ணதோட ரிஃப்ளெக்ஷன் வேணா அங்க இருந்திருக்கலாம். என்ன முடிவு எடுக்கிறதுக்கு. ஏன்னா, இதுல வந்தா வந்துருவோம்னு என் மனசு ஏதோ சொல்லுச்சு. ஆனா வீட்ல யாருமே அத வந்து ஒத்துக்கல. ஏன்பா நல்ல பொசிஷன்ல ஆமா, இருக்கிற எப்படி அ விடுவாங்க? எங்க வீட்ல யாரும் சினிமா சரவுண்டிங்ஸ்ல கிடையாது. எனக்கு மாமா இருக்காங்க. ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் வந்து என்னுடைய சொந்த மாமா தான். ஓ! அவரு டைமண்ட் பாபு சார். எனக்கு ஓகே. மாமா. ஸோ அவங்க தான் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. பட் நடிப்பு இந்த மாதிரிலாம் யாருமே எங்க ஃபேமிலில கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீ போற, அப்புறம் உனக்கு வந்து பொண்ணு கிடைக்காது, கல்யாணம் பண்ணணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் என்ன சொன்னாங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்க. வேண்டாம் நமக்கு இது இண்டஸ்ட்ரி வேண்டாம், ஒத்து வராது. நான் சொன்னேன், என்ன என் வழியில விட்டுருங்க. நான் வந்து எனக்கு என்ன வேணுமோ நான் படிச்சுட்டேன். நான் எப்போ வேணாலும் படிப்பு மூலியமா நான் என்னால வந்து வேலைக்கு போ முடியும், சம்பாரிக்க முடியும். ஆனா கலைத்துறை வந்து கடவுள் போட்ட பிச்சை. அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அது வந்து மேலேருந்து அந்த ஸ்டார் தூவுனா தான் நான் ஸ்டார் ஆக முடியும். ஸோ அது கிடைக்குதுன்னும்போது நான் அத அவாய்ட் பண்ண விரும்பல. நான் வந்து ஒரு ட்ரை குடுக்குறேன். நான் போறேன். நான் ஜெயிப்பேன் கண்டிப்பா. என்ன விட்டுருங்கன்னு. ஸோ அன்னைக்கு முடிவெடுத்து, அன்னைக்கு வந்து அங்க சிட்டி பேங்க்ல சொன்னாங்க, "சார் நீங்க எப்போ வேணாலும் வாங்க. உங்களுக்கு இந்த வேலை உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கும். நீங்க 1 இயர் கழிச்சு கூட வாங்க. நாங்க உங்களுக்கு வந்து உங்களோட டெசிக்னேஷன் அப்படியே நாங்க உங்களுக்கு திருப்பி தர்றோம்" அப்படின்னாங்க. சரி ரொம்ப நன்றி சார். அது நான் வேலை செஞ்சதுக்கு உண்டான எனக்கு இது. பட் இங்க வந்து நான் அன்னைக்கு தான் முடிவெடுத்தேன். நோ மோர், எனக்கு அந்த இதுவே வேண்டாம். டைவர்ஷனே வேண்டாம். சினிமா தான் இனிமே வாழ்ந்து சாவுற வரைக்கும் எனக்கு சினிமா தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இன்னி வரைக்கும் கடவுள் என்ன நடத்திட்டு சூப்பர். தான் சோ இருக்காரு. இப்ப சிட்டி பேங்க் விட்டு வெளியில வரும்போது அப்ப என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தது சார்? சிட்டி பேங்க் விட்டு வெளில வரும்போது நான் வந்து மாயாபஜார் 95 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா விஜயகாந்த் சார் கூட ஒரு 2, 3 படங்கள் கன்டினியூஸா நான் பண்ணேன். அதெல்லாம் பெரிய லெவல்ல எனக்கு பேசப்படல. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சீரியல்ல வந்து இமயம்னு சொல்லி நான் டிடில ஒரு ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். அப்பலாம் சன் டிவி வரல. ஸோ டிடில பண்ணேன். நான் டிடில ஆடிஷன் ஆர்டிஸ்ட் நானு. ஸோ அங்க வந்து நீங்க உள்ள போய் இன்டர்வியூ எடுத்து 10 பேர நிக்க வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க நெறைய. யார் பெஸ்ட்டா தமிழ் பேசுறாங்க, அந்த ழ, ல எல்லாமே கரெக்ட்டா உச்சரிப்பு வருதா, இதெல்லாம் அப்ப இருக்கு. ஒரு ஸ்கிரிப்ட்ட குடுத்துட்டு, ஒரு இருட்டுல நடுவுல போய் நிக்க வச்சுட்டு அப்படிலாம் பேச வைப்பாங்க. ஸோ அப்படிலாம் பேசி, ஸோ அப்ப வந்து ஒரு ஏ கிரேட் ஆர்டிஸ்ட்டா நம்ம வந்து டிடி உள்ள போனது. ஸோ அங்க வந்து ஜெயிச்சு, அங்க இமயம்னு ஒரு சீரியல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து சன் டிவியோட ஃபர்ஸ்ட் சீரியல் சக்தின்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா நீங்க வந்து உங்களுடைய சாய்ஸ் வந்து சினிமாவா தான் இருந்தது. ம். சோ சீரியலுக்கு எப்படி நீங்க ஆடிஷன் போனீங்க? எப்போ உங்களுக்கு அந்த அதுதாங்க. சீரியல் இங்க பண்ணலாம்னு தோணுச்சு? வந்து எனக்கு நெறைய படங்கள் ஒரு 4, 5 படங்கள் கன்டினியூஸா வந்துச்சு. பட் எனக்கு பெருசா ஷைன் ஆக முடியல. அப்பதான் எனக்கு வந்து இந்த மாரி இமயம்னு ஒண்ணு வந்தது. நீங்க வந்து இங்க ஹீரோவா பண்றீங்க அப்படின்னு எனக்கு கூப்பிட்டாங்க. சரிக்கு புலிக்கு வாலா இருக்கிறத விட பூனைக்கு தலையா இருக்கலாமே! என்ன தப்பு இருக்கு? எங்க போனாலும் ஸ்க்ரீன் தானே! அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் வந்து சரி நான் ஷிஃப்ட் ஆனேன். ஸோ ஓகே. அது எனக்கு என்ன ஆச்சு, அங்கே எனக்கு கிளிக் ஆக ஆரம்பிச்சது. அப்படியே அடுத்தடுத்து எனக்கு வந்து இப்போ ஒரு சீரியல் நம்ம பண்ணும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அடுத்த சீரியல், சீரியல் ஸ்டார்ட் அப்படியே ஆகும். அடுத்தது, அப்படியே அடுத்ததுன்னு எனக்கு வந்து கரெக்ட்டா அந்த 30 டேஸ்ன்றது 40 டேஸ், 50 டேஸ் வொர்க் பண்ற அளவுக்கு எனக்கு டைட் ஆச்சு. ஸோ எனக்கு இங்க மீறி என்னால திருப்பி ஒரு சினிமா போய் என்னால ட்ரை பண்ண முடியல அதுக்கப்புறமா. சரி இங்கேயே அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டேன். சில்வர் ஸ்கிரீன்ல பார்த்த ட்ரீம் கேர்ள்ன்னு சொல்லக்கூடிய பல ஆர்டிஸ்ட், பல நடிகைகளுக்கு வந்து சின்ன திரையில ஜோடி குடுத்தவங்கன்னு பார்த்தா நீங்க தான். வேற யாரும் அந்த அளவுக்கு ஜோடி குடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. ஓ! ஏன்னா ரோஜா மேமா இருக்கட்டும், சுகன்யா மேம் இந்த மாரி பல லீடிங் ஆர்டிஸ்ட்டா ஐ மீன் என்ன சொல்றது? உங்களுடைய இதுல சொல்லணும்னா ட்ரீம் கேர்ள் ஆமா. அதாவது உண்மையிலேங்க. கனவு அது கண் வந்து எல்லாருக்குமே இருக்கும்ல. இப்ப என் கூட நடிச்ச இப்ப நாங்க அன்னைக்கு என் கூட செயல் பண்ணதுல நெறைய பேர் இருக்காங்க. ஒரு 10, 13 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். நானு, விஜய் ஆதிராஜ், சேத்தன், அபிஷேக் இந்த மாரி ஒரு எங்க இப்ப நீங்க செட்டப்ல சொன்ன பிரேம் பேர்ல வந்துட்டு எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஆனா எல்லாரும் யாராவது ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. 2 பேர் கூட தான் நடிச்சிருப்பாங்க. நீங்க ஆமா. ஆல்மோஸ்ட் 10 பேர் கூட கிட்டத்தட்ட ஒரு 13 பேருக்கு மேல நான் பேர் 13 பண்ணியிருக்கேன். பேர் கூட. ஆமா. அப்ப மேல நான் கணக்கு பேர் போட்டது பண்ணி 10 தான் வந்தது. இல்ல சோ பேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆனந்தம், அப்புறமா சுகன்யா மேம், நதி எங்கே போகிறதுல ரோஜா கூட பண்ணேன். சூலம் வந்து சுவலட்சுமி கூட பண்ணேன். நிறங்கள் ரேவதி மேம் கூட பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து
நம்பிக்கை பானுப்பிரியா மேடம் கூட ஏவிஎம் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன், நேம் மறந்துட்டேன். வாழ்க்கை 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 பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு கதையின் கதை, ஒரு பெண்ணின் கதைன்னு வந்து மோகினி கூட பண்ணேன். அப்புறம் பாருங்க, மோகினி அவர்களோட நீங்க அங்க நடிக்கலாம்ல. ஆமா, இங்க நடிச்சாங்க. கட்சியில அப்படிதாங்க எனக்கு வந்துச்சு. அப்புறம் நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். அங்கதான் நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய இருக்காங்களே, எக்கச்சக்க பேரு அந்த அளவுக்கு ஞாபகம் வரல சொல்றதுக்கு. இப்பவே நான் ஒரு 7-8 பேர் சொன்னேன். அதான் சொல்றேன், இதை தாண்டி இன்னும் அப்படியே 6-7 பேர் இருக்காங்க எனக்கு தெரியும். இப்போ பாக்யராஜ் சார் கூட படம் பண்ணவங்க, அவங்க கூட எல்லாம் நான் பண்ணிருக்கேன். இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அப்போலோ பிஸியா நடிச்சிட்டு இந்த வாய்ப்பெல்லாம் எப்படி மேம் அது தெரியல. அதாவது டிஃபால்ட்டாவே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவர்கள் வந்து ஒரு சீரியல்ல கமிட் ஆகுறாங்கன்னா கூப்பிட்டுருப்பா கமலேஷ் அவர்கள். அதுக்கு ஒரு பெரிய பிளஸ் என்ன இருந்திருக்கலாம்னா, நான் அன்னைக்கு இருந்த ஹீரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட் அந்த வெயிட் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈக்குவலா பேர் பண்றதுக்கு, அப்புறம் நான் வெளியில நடிச்சு பேர் எடுத்து வந்த அந்த டைம் எல்லாமே வந்து மைட் பி அது ஈக்குவலா இருந்திருக்கலாம். இப்ப யாருக்கு நான் பேர் வச்சாலும் கரெக்டா அந்த ஹைட் வெயிட்ல இருப்பேன், அது பார்த்து செலக்ட் பண்றது எல்லாமே அப்படியே இருந்திருக்கலாம். ஸோ என்னுடைய நடிப்பு அப்போ வந்து நல்லா பீக்ல தான் இருந்தேன். ஸோ அதனால நீ பாப்புலரா இருந்ததுனாலையும் போட்டிருக்கலாம். பட் காட்ஸ் கிரேஸ் ஐ ஆக்டட் வித் ஆல் த டாப் ஹீரோயின்ஸ். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய பிளஸ். நிறைய கத்துக்கிட்டேன். எஸ்பிபி அங்கிள் கூட நதி எங்கே போகிறது வந்து அவர் எனக்கு அப்பாவா நடிச்சாரு அதுல. ஸோ அது என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல எனக்கு ரோஜா மேம் வந்து ஒய்ஃப் நடிப்பாங்க. இவர் வந்து எனக்கு அப்பா கேரக்டர். நான் வந்து அப்பாவையும் ஒய்ஃபையும் சந்தேகப்படுற கேரக்டர். அதுல 24 மணி நேரம் குடிக்கிற கேரக்டர். அப்படி வந்து பார்க்கும்போது என்ன போன கரெக்ட் பண்ணிட்டு ஒய்ஃப் அப்படி இப்படிதான் பேசுவேன். ஸோ அதுல ஸோ அதனால எனக்கு வந்து அவரு என்னன்னா அப்படி ஒரு மனிதர்ல பார்க்க முடியாது திருப்பி. ஸோ அவர் கூட நான் இருந்து அவர் பாட்டு நான் அவருக்கே பாடி காமிப்பேன். டெய்லி உட்கார வச்சு பாட சொல்லுவார் 2 பாட்டு. பாவம் அவரு. ஸோ 2 பாட்டு அவர் பாடு. அப்போ அவர் சொல்லுவாரு, நீங்க நல்லா பாடுறீங்க, நீ என்ன பண்ணு போய் என்னமா, நானும் முதல்ல எல்லாம் முறைப்படி கத்துக்கல, நீ முறைப்படி போய் கத்துக்க, உனக்கு நல்லா இருக்கு வாய்ஸ், நீ நல்லா பாடுற, அந்த ரிதம் இருக்கு, நீ எல்லாம் போய் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அப்படி அது எனக்கு சிங்கிங் வந்து என்னுடைய ஹாபி. நிறைய ட்ரூப்ஸ்ல போய் நான் அப்பப்போ பாடுறது எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்காக ஒரு பாட்டு இப்போவா நான் லாஸ்ட்ல பாடுறேன். இப்ப பேசினதுனால அப்படியே எஸ்பிபி சாருடைய பாட்டு அப்படியே ஒரு ஃப்ளோல வருவே அப்படின்னு எதிர்பார்த்தேன். கண்டிப்பா எனக்கு பிடிக்கும், பாடுறது ரொம்ப பிடிக்கும். சரி, சும்மா 2 லைன். இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதிலோர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம், இளமையெனும் பூங்காற்று. Oh my god. Yes. Thank you. எனக்கு ரொம்ப பிடிக்கும். I'm not professional but I love to sing. சூப்பர், நல்லாவே பண்ணீங்க சார். அப்போ எஸ்பிபி சார் என்ன சொன்னாரு, நீங்க பாடுனதுல எந்த பாட்டு? அதுதான் சொன்னாரு, நல்லா இருக்கு நீ பாடுற, அப்போ அந்த ரிதம்லாம் பிடிக்கிற, உனக்குள்ள இயற்கையாவே வந்து அந்த ஒரு இது இருக்கு, டைமிங் இருக்கு, ஸோ முறைப்படி கத்துக்கிட்டீங்கன்னா நீ நல்லா வரலாம் அப்படின்னு சொன்னாரு. பட் அதை விட்டேன், கத்துக்கல. முறைப்படி கத்துக்கலனாலும் இந்த பாட்டு மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒண்ணு நடந்திருக்குல்ல. நிகழ்ச்சின்னு சொல்றது நான் பண்ணிருக்கேன். விஜய் டிவில வந்து செலிபிரிட்டி சீசன்ஸ்ல வந்து நான் கண்டினியூஸா பாடி டாப் 4ல இருந்திருக்கேன். அதை தாண்டி இந்த காம்படிஷன்ல எல்லாம் கலந்துக்கும் போது தானே உங்களுடைய வாழ்க்கை துணைவியை சந்திக்கிறதுக்கானதும். அது காம்படிஷன்ல சந்திக்கல. நான் ஆக்சுவலா வந்து இந்த லவ் மேரேஜ் தான், லவ் கம் மேரேஜ் தான். என்னுடைய மாமா பொண்ணும் அவங்களும் வந்து ஒன்னா படிச்சாங்க. ஸோ அப்போ வந்து என்னுடைய கிராண்ட் ஃபாதருக்கு வந்து 80வது கல்யாணம் அம்மாவோட அப்பாவுக்கு. ஸோ அதுல வந்து நான் மீட் பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே பிடிச்சிச்சு. அப்படியே அதுக்கு அடுத்த நாளே நான் ஓகே பண்ணிட்டேன் பேசி. only 2 days அவ்வளவுதான் டைம். நான் எதுலயும் டைம் வேஸ்ட் பண்றது இல்ல. இதுக்காக நான் வந்து ஒரு மாசம் சுத்தி அது வந்து டைம் வேஸ்ட், பெட்ரோல் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். ஸோ அதனால நான் வந்து டக்குன்னு பார்த்தேன், ஓகே பண்ணேன். என்ன ஓகே, எனக்கு ஓகே, உனக்கு ஓகேயான்னு கேட்டேன், அவ்வளவு ஓகேன்ட்டா. ஸோ அதனால வந்து அது அப்படியே ப்ரொசீட் ஆயிடுச்சு. அவங்க சிங்கர் இல்ல சார்? இல்ல, பட் அவங்க வந்து நாட் அ ப்ரொஃபஷனல் சிங்கர். அவங்களும் இந்த ஸ்மியூல்ல இதெல்லாம் ரெகுலரா ஷீ இஸ் சிங்கிங். சோ நீங்க 2 பேரும் வீட்ல சும்மா டைம் அப்பலாம் பாடுனதே இல்லங்க. அப்படியே நிஜமாலேவா? இல்ல எப்பவுமே பாடுனது இல்ல. அதுக்கெல்லாம் டைமே கிடையாதுங்க. நான் ஒர்க் பண்ண டைமிங்ஸ்ல வந்து நான் வந்து தூங்குறதுக்கு தான் டைமிங் கரெக்டா இருக்கும். வீட்டுக்கு போவேன், தூங்குவேன், எழுந்திருப்பேன், வருவேன், போவேன், இப்படிதான் என் வாழ்க்கை. சோ அவங்க எப்பயாவது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்களே அப்படின்னு ஏதாவது?
அவங்க இல்ல ஷீ இஸ் a வெரி அண்டர்ஸ்டாண்டபிள் ஒய்ஃப். ஓகே. அதாவது இந்த ப்ரொஃபஷன கல்யாணம் பண்ணிட்டோம் தலையெழுத்து வேற வழி இல்ல. இப்படித்தான் வாழணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால வந்து எல்லாத்தையுமே வாழ்க்கையில அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. நீங்க 2 பேரும் ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்லன்னா முக்கியமான ஒரு ஈவென்ட் இது கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்றது. ஆனா உங்களால உங்களுடைய வொர்க்னால போக முடியாம அந்த மாரி மிஸ் ஆன ஏதாவது ஒரு தருணமா? அதனால அவங்க இல்ல ஃபீல் நான் பண்ணது. என்னைக்குமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணதே கிடையாது. ஓகே. பட் என்னன்னா கரெக்ட்டா டைமுக்கு போமாட்டேன். 8 மணிக்கு போணும் அப்படின்னா என்ன ஷூட்டிங்ல விட மாட்டாங்க. எனக்கு என்ன இருந்தாலும் ஷூட்டிங் தான் ஃபர்ஸ்ட்டு. ம். அது தலைகீழானாலும் சரி. நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் மத்த வேலைய பார்ப்பேன். ஓகே. ஸோ அது என்னுடைய ஹேபிட் அது. ஸோ எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா 7 மணிக்கு போறதுக்கு பதிலா 9 மணிக்கு எல்லாம் கை கழுவிட்டு வர டைம் அப்ப நாங்க என்ட்ரி ஆவோம். பட் எப்படி என்ட்ரி ஆனாலும் அந்த மாஸ் என்ட்ரி இருக்கும். ஏன்னா ஆர்டிஸ்ட்ங்கிறதுனால எங்கே போனாலும் வந்து நமக்கு உண்டான அந்த விஷயங்கள் அங்க இருக்கும். ஸோ அது மட்டும் தான். முக்கியமான விஷயங்கள் நான் என்னைக்குமே மிஸ் பண்ணது கிடையாது. ஓகே. ஸோ கண்டிப்பா இப்ப அப்கமிங்ல வரக்கூடிய நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க உங்கள வந்து வேற ஏதாவது ஒரு டிஃபரண்டான கேரக்டருக்கு ஏதாவது யோசிச்சு ஐ அம் வச்சு உங்கள வெயிட்டிங். வந்து அப்ரோச் பண்ணலாம் கூடிய சீக்கிரத்துல. ஸோ எஸ் உங்களுடைய ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கமல் சார் தான் உங்க வாயில இருந்தது. ஸோ ஆமாங்க, அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு பக்தன்னு சொல்லலாமா? ஆமாங்க. கமல் ஸோ சார் வந்து எனக்கு தெய்வம், குரு எல்லாமே அவர்தான். எனக்கு வந்து என்னைக்குமே என் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்ப வரைக்கும் நான் வந்து கமல் சார், கமல் சார் தான். பெரிய ஃபாலோவர். அவருடைய பர்சனல் நான் என்னைக்கும் பார்க்க மாட்டேன். அவர ப்ரொஃபஷனல். அவரு ப்ரொஃபஷன்ல அவர மாதிரிலாம் ஒரு மனிதன வந்து நீங்க இனிமேலாம் தேடி கண்டுபிடிக்கணுங்க. கிடையாது. யாரும் அந்த அளவுக்குலாம் வர முடியாது. அது நீங்க எந்த இத நீங்க தொட்டாலும் சரி, அவரு வந்து ஜெயண்ட் அவரு. அவரோட நீங்க பார்த்த தருணம் இல்ல ஒரு 2 கான்வர்ஸ் வாட்டி பண்ண அவர பார்த்துருக்கேன். அவர் கூட நின்னுருக்கேன். அவர கட்டிப்புடிச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து எலக்ஷன் டைம்ல பெரிய திரை எலக்ஷன் டைம்ல வந்து விஷால் டீம் கூட நாங்க டிராவல் பண்ணோம். ஸோ அப்போ வந்து அவரு சார போய் பார்த்து அந்த எலக்ஷனுக்கு அவருக்கு இந்த மாரி இன்ஃபர்மேஷன் குடுக்குறப்போ அவர போய் நான் மீட் பண்ணேன். அப்ப பார்த்தேன். அப்போ அவ்வளோதான். அவங்கலாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் அவர பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அண்ட் எனக்கு இன்னொரு வாட்டி எப்பயோ உங்க பக்கத்துல விஜய் சார், அதுக்கப்புறமா ம். கமல் சார். ஆனா நீங்க விஜய் சார கூட பார்க்காம கமல் எப்படிங்க சாரையே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னுலாம் ஐயோ! கேள்விப்பட்டோமே. நெறைய விஜய் புடிச்சிருக்கீங்க. அவர்கள கூட நீங்க பார்க்கலையே. சத்தியமாங்க. எனக்கு பக்கத்து சீட்டு விஜய் உட்கார்ந்திருக்காரு. அதுக்கு பக்கத்து சீட்ல சார் உட்கார்ந்திருக்காரு. நான் வந்து இவரு இவ் எ இது இவரு என் இதுலயே இல்ல. உங்க எங்க கண்ணுக்கே விஜய் ஃபோக்கஸ் அவர்கள் அவுட் தெரியல. ஆயிடுச்சு. நான் இப்படியே தாங்க இருந்தேன். பக்கத்துல என் ஒய்ஃப் இருக்காங்க. நான் இப்படியே தான் நான் போற வரைக்கும் இப்படியே தான் பார்த்துட்டு இருந்தேன். அவரு கண்ணு, அவருடைய அவர் ரியாக்ஷன்ஸ், அவரு பார்க்கிற பார்வையிலேயே நடிப்பு இருக்குங்க. அவர நான் எப்படி புகழ்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு வயசும் இல்ல. அந்த அனுபவமும் அவரெல்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு ஹார்ட்கோர் ஃபேன். ஃபேன்னு சொல்றது கூட விட்டுருங்க. ஃபேன்லாம் கிடையாது. நான் வந்து அவரு எனக்கு குரு, தெய்வம் எல்லாம் அவரு. நான் அவரு நடிச்சு பேரு வாங்குனதுல நான் ஒரு 1/4 வாசி பண்ணிட்டேனாலே நான் பெரிய ஆர்டிஸ்ட். நீங்க இப்ப சொன்ன தருணம் அப்படியே அப்படியே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா தான் இருக்குது. இருந்தாலும் விஜய் ஃபேன்ஸ்லாம் உங்க மேல கொஞ்சம் சத்தியமா கோவப்படுவாங்க. கிடையாது. நான் விஜய் புடிக்காதுன்னு சொல்லலையே. விஜய கூட பார்க்காம பக்கத்துல அது பார்த்து நான் என்ன பண்றது? நான் வந்து கமல் சாரோட ஃபேன். அதுக்கு நான் ரஜினி சார் வந்தா பார்க்க மாட்டேன். இல்ல யாரையும் நான் வந்து எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். ஆனா எனக்கு மானசீகமா வந்து பிடிச்சது வந்து குருன்ற ஒரு அந்த ஒரு அந்த இது இருக்குல்ல. ஸ்தானத்துல வச்சு. அதுல நான் அவர பார்த்திருக்கேன். விஜய் பிடிக்காமலாம் இல்லங்க. எப்படி பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? அவரு வந்து இளைய தளபதி. அவரெல்லாம் பிடிக்காம யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல டேலண்டட். பட் எனக்கு அந்த ஒரு அட்ராக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல. சில பேர பார்த்தா இந்த அட்ராக்ஷன் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த குரு ஸ்தானத்துல அது அப்படிதான் நான் அவர பார்த்தேன். ஓகே. விஜய் அவர்கள நடுவுல அப்படி டாக் வந்ததுனால, நீங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு டான்சர், கொரியோகிராஃபர். விஜய் அவர்களும் வந்து சூப்பரான டான்சர். அது வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அவர் பண்ண டான்ஸ்லயே எந்த சாங் ரொம்ப இந்த டான்ஸ் மூவ்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஆ நான் நெறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கிறேன். இது வந்து அப்படிலாம் நெறைய நான் ட்ரை இம்ப்ரூவைஸ். பண்ணது இல்லங்க. அவரு அளவுக்குலாம் நான் சத்தியமா ட்ரை பண்ணதெல்லாம் கிடையாது. நான் டான்ஸ் ஆடுவேன். நான் கண்டிப்பா ஆடுவேன். ஏன்னா நான் ஜான் பிரிட்டோ கிட்ட கத்துக்கிட்டேன். கலா மாஸ்டர் கிட்ட கத்துக்கிட்டேன். ஜெயந்தி மாஸ்டர் கிட்டயும் ட்ரெயின் ஆயி தான் வந்தேன். ஐ அம் ரன்னிங் எ ஸ்கூல். என்னோட ஓன் ம். டான்ஸ் ஸ்கூல் இருக்கு. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 17 வருஷமா நான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ ஆனா நான் வந்து நான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணி பார்த்தது இப்போ ஒரு லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி டான்சர். அவர் கூட கம்பீட் பண்ணி அவர் வந்து ஒரே இடத்துல ஆடும்போது அந்த தாம் தக்க, தீம் தக்க ஆடுவார் பாருங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி. அவரது எல்லா டான்ஸுமே சூப்பர் தாங்க. எதுவுமே கம்மின்னு சொல்ல முடியாது. நான் விஜய் கிட்ட ரொம்ப லவ் பண்ணி பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரேம யூஸ் பண்ணுவாரு. டான்ஸ் ஆடும்போது கூட அந்த ஃப்ரேம்ல வந்து எப்படி பண்ணா மக்களுக்கு பிடிக்கும். அந்த சின்ன சின்ன சில்மிஷம்லாம் பண்ணுவாரு. அது எல்லா ஆர்டிஸ்டும் பண்ண முடியாது. அத அழகா அவர் வந்து டான்ஸோட சேர்ந்து வந்து அவர் அத லைவா குடுப்பாரு. அதெல்லாம் வந்து விஜய் கிட்ட நான் வந்து ரொம்ப ரசிச்சிருக்கேன்.